அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாத ராசி பலன்கள் 2024. இந்த வருடத்துடைய இறுதி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மிதுன ராசிக்கு இந்த டிசம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுனத்துக்கு இந்த டிசம்பர் மந்த்தை பொறுத்த அளவுல பிளானட்டரி பொசிஷன்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. அதுலயும் புதன் நம்முடைய ராசிநாதன் 4ஆம் வீட்டு அதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணுவாரு. அவர் 6ஆம் இடத்துல வந்து வக்ரம் ஆயிட்டாரு. அவே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல புதன் ரொம்ப ஃபேவரா இருக்கு. முதல் 15 நாள் நம்முடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் வக்ரத்துல இருக்கிறதுனால நமக்கு அது ஃபேவர் தான். அதே போல சூரியனோட இணைந்து இருக்கு. 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல, அதே போல 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்துக்கு போறாரு. சோ இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் திடீர் விபரீத ராஜயோகம் அது நல்லா ஆக்டிவேட் ஆகுது. சனி பாகியத்துல வழக்கம் போல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஜீவனத்துல ராகு பகவான், குரு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல விரய குருவா சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. இந்த மாதத்துல செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரம் ஆகுறாரு பிளஸ் நீச்சம் ஆகுறாரு. 6ஆம் தேதியில இருந்து வக்ரம். ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்தோன்னா கடகத்துல நீச்சமாவாரு. கடகம் அப்படிங்கிறது மிதனத்துக்கு 2வது வீடு. ஆகவே 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாகி வக்ரம் ஆகிறது கொஞ்சம் குழப்பம் தான். அதை நம்ம கொஞ்சம் மைனூட்டா வாட்ச் பண்ணணும். மேலும் வழக்கம் போல கேது நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல அர்த்தாஷ்டம கேது. ஆனா குரு பார்வையில் இருக்கிறது நமக்கு ஒரு பிளஸ். இப்படி மிதனத்துக்கு நிறைய ஃபேவரான மாற்றங்கள் இந்த டிசம்பர் மந்த்ல இருக்கு. இப்போ இந்த கிரக அமைப்புகளை வச்சு இந்த டிசம்பர் மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த டிசம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் வக்ரமா இருக்கிறது நல்லது. அதுவும் சூரியனோட இணைந்து இருக்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பு தான். ஆகவே நம்ம யோசிக்கிற விஷயம், நம்ம பிளான் பண்ற ஒரு விஷயம் அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். ஏதாச்சும் நம்ம ஒரு விஷயத்துக்கு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அந்த விஷயம் கரெக்டா இருக்கும். ஆல்மோஸ்ட் அந்த முடிவு ஒரு தெளிவா இருக்கும். ஆகவே முதல் 15 நாள் நம்ம யோசிக்கிற விஷயம் அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறது அதெல்லாமே நமக்கு ஒரு ஃபேவரான பலன்களை கொடுக்கும். ஏதாச்சும் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது இந்த டிசம்பர் மந்த்ல முதல் 15 நாளுக்குள்ள உங்களுடைய பிளானை நீங்க வச்சுக்கிறது சிறப்பு. சிந்தனையில இருக்கிற அந்த குழப்பம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஒரு தெளிவான ஒரு பாதை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்போம். மிதனத்துக்கு இப்பதான் ஒரு கான்பிடென்ட் வரும், ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே, நம்ம ஒரு விஷயத்த கிளியரா பிளான் பண்ணி வச்சு இனிமே செயல்படுத்துறது மட்டும்தான் நம்முடைய வேலை அப்படிங்கிற அந்த ஒரு கிளியர் மைண்ட் செட் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மந்த்ல மிதனத்துக்கு கிடைக்கும். அதே போல 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல, 12ஆம் அதிபதி கரெக்டா 2ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. சோ இது வந்துட்டு திடீர் விபரீத ராஜயோகத்தை குறிக்குது. இந்த கிரக அமைப்பு நம்ம எதிர்பார்க்காத விஷயத்தை எதிர்பார்க்காத சமயத்துல நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட விஷயம் இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப நாளா எந்த விஷயத்தை நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் இந்த டிசம்பர் மந்த்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது வாட் எவர் எதா வேணாலும் இருக்கட்டும், ஜாப், பிசினஸ், உடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயம், A to Z எதா இருந்தாலும் சரி, இந்த திடீர் விபரீத ராஜயோகத்தின் மூலமா நம்ம ரொம்ப நாளா யோசிச்சு வச்சிருந்த ஒரு விஷயம் அது இந்த டிசம்பர் மந்த்ல அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா பிளான் பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு விஷயம் இந்த டிசம்பர் மந்த்ல நடக்கும். அடுத்தது பார்த்தோன்னா சூரியன் புதன் இணைவு, அது புதாதித்ய யோகத்தை குறிக்குது. முதல் 15 நாள் கல்வி சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் இருக்கும். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த வகையில சுப விரயம் பண்றதுக்கு தயாராவாங்க. அதே போல கல்வி சார்ந்த வகையில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு டைம் பீரியட். முதல் 15 நாள் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில இருந்த குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும். கல்வி சார்ந்த வகையில ஒரு அதீதமான வளர்ச்சி, ஒரு அதீதமான தெளிவு, படிப்புல இருந்த அந்த தடுமாற்றம், அந்த விரக்தி தன்மை, அந்த சோர்வான ஒரு தன்மை அது இப்போ அப்படியே நீங்கி ஒரு சுறுசுறுப்பான தன்மைக்கு மாற ஆரம்பிக்கும். அதுவே கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல வளர்ச்சி இந்த டிசம்பர் மந்த்ல நிச்சயமா இருக்கும். ஒரு தெளிவான பிளான், எதை நோக்கி டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பிளானை இந்த டிசம்பர் மந்த்ல முதல் 15 நாளுக்குள்ள கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுவே மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அர்த்தாஷ்டமத்துல கேது இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால அது நமக்கு பெருசா பாதிப்புகளை கொடுக்காது. சின்ன சின்ன தடுமாற்றங்களை கொடுக்கும். ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா பண்ண முடியாத ஒரு மனநிலையை கொடுக்கும். அடிக்கடி மனசோர்வை கொடுக்கும். அடிக்கடி நம்ம மேலேயே நம்ம டவுட் படுற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும். அவ்வளவுதானே தவிர அந்த 4ஆம் இடத்துல இருக்கிற கேது கல்வி சார்ந்த வகையில பெருசா தடுமாற்றத்தை கொடுக்காது. அது இந்த மாதத்துல புதன் பகவான் முதல் 15 நாள் 6ஆம் இடத்துல வந்து வக்ரமா இருக்கிறதுனால அது நமக்கு நிச்சயமா ஃபேவரான பலன்களை கொடுக்கும். அதே புதனாதித்ய யோகம் சிறப்பா வேலை செய்து இந்த நவம்பர் மந்த்ல முதல் 15 நாளுக்குள்ள கல்வி சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள்லாம் விலகி ஒரு தெளிவு நிச்சயமா கிடைக்கும். அடுத்தது நம்முடைய ஜாப், பிசினஸ், நம்முடைய பொருளாதாரம் இதை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஜீவனத்துல ராகு அது நிறைய பேருக்கு இந்த உத்தியோகம் தொழில்ல ஒரு மாதிரி தொய்வான சூழ்நிலையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. உத்தியோகம் தொழில்ல ஒரு நிம்மதி இல்ல, ஒரு வளர்ச்சி இல்ல. நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்போ உத்தியோக வாய்ப்போ இல்ல. நிறைய பேரு உத்தியோகம் இல்லாம வீட்டுல சும்மா இருக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. ஜீவனத்துல ராகு இருக்கும்போது உத்தியோகம் அப்படியே தொழில் இது சார்ந்த வகையில ஒரு மாதிரி குழப்பங்களை கொடுக்கிறாரு. அதுலயும் வந்துட்டு இந்த குரு பகவான் 10ஆம் இடத்த அதிபதி அவர் போயிட்டு விரயத்துக்கு போயிட்டாரு. நிறைய பேரு பார்த்துட்டு இருந்த உத்தியோகத்தை கூட ரிசைன் பண்ணிருப்பாங்க கடந்த
காலகட்டங்கள்ல. இந்த டிசம்பர் மந்த் பொறுத்தளவுல தொழில், உத்தியோகம், அப்படியே பொருளாதாரம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு மாற்றம் செய்ய வேண்டாம். குறிப்பா தொழில், உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்கள்ல அவசர மாற்றங்கள் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லது. ஏன்னா 10ல ராகு இருக்கும்போது அது சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு விதமான குழப்பங்களை கொடுக்கிறாரு. ஒரு அமைதியற்ற ஒரு மனநிலை கொடுக்கிறாரு. ஒரு சிலர் வந்து அதிகமா வேலை பார்ப்பாங்க, ஆனா அதுக்கு தகுந்த ஒரு ரெகக்னேஷன் கிடைக்காது. அது ஒரு பக்கம் ஒரு மாதிரி மன வருத்தத்தை ஏற்படுத்தும். நம்ம நல்லா தான் ஒர்க் பண்ணணும், ஆனா அதுக்கான ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தை கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இது வந்து இப்போதைக்கு மிதுனத்துக்கு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. அது அந்த அளவுக்கு ஃபேவர்னு சொல்ல முடியல. அதாவது டிசம்பர் மந்த் பொறுத்த அளவுல இதுல கொஞ்சம் கவனம் வச்சு நிதானத்தோட செயல்படுறது நல்லது. அடுத்தது ஃபேமிலி. 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாகி வக்ரம் ஆகிறாரு. செவ்வாயை பொறுத்தளவுல 6ஆம் அதிபதி பிளஸ் வந்து லாபாதிபதி. அவர் நீச்சமாகி வக்ரம் ஆகிறதுனால ஃபேமிலில ஒரு மாதிரி சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகம். குடும்பத்துல அதிகமா வாக்குவாதம் தென்படுற மாதிரி ஃபீல் ஆகும். எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல அமைதியோட நம்ம கடக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வார்த்தைகளை நிதானம் காட்டுறோமோ அந்த அளவுக்கு சிறப்பு. ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும்போது நம்ம யோசிக்காமையே கோபமான வார்த்தைகளை அதிகமா வெளியிடுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகள்ல நிதானம் இருக்கணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அமைதியான சூழ்நிலையை பராமரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். பொதுவா செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி அவர் நீச்சமாகிறது நல்லது. ஆனா இப்ப வக்ரம் ஆகுறதுனால அது ஒரு மாதிரி குழப்பத்தை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அடிக்கடி வாக்குவாதம், சண்டை, சச்சரவு, தேவையில்லாத குழப்பம் ஏதாச்சும் ஒரு விஷயம் மேலோட்டமா அப்படியே ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். எனவே இந்த டிசம்பர் மந்த் பொறுத்த அளவுல ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. முக்கியமா பேச்சு வார்த்தைகள்ல நிதானம் காட்டணும். அடுத்தது குடும்பம் சார்ந்த வகையில தொடர் விரைய செலவுகள் அப்படின்னா நிறைய கமிட்மெண்ட், ஃபேமிலியில நிறைய பொருளாதார தேவை, இப்படி ஒரு பக்கம் இழுத்துட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம். ஆகவே ஃபேமிலிக்கு அதிகமான தேவைகள் ஏற்படுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்து இன்டிமேட் பண்றாரு. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்தளவுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய பார்ட் எதுனா தாய், தந்தை இந்த 2 விஷயத்திலையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அந்த 2 இடத்துலயுமே பார்த்தோம்னா பாவ கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கு. குறிப்பா 4ஆம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம் இருக்கு. குரு பார்வையில இருந்தாலும் கேது 4ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு மாதிரி வருத்தங்களை கொடுக்கிறாரு. குறிப்பா தாய் சார்ந்த வகையில ஏதோ ஒரு விதமான கவலையாச்சும் கொடுக்கிறாரு. ஆகவே அதுல கொஞ்சம் நம்ம கேர் எடுத்துக்கிறது நல்லது. அதே போல செவ்வாயுடைய பார்வை இந்த மாதத்துல 9ஆம் இடத்துல பதியும். அது 8ஆம் பார்வை 9ஆம் இடத்துல பதியுது. அந்த 9ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி பகவான். ஆல்ரெடியே தந்தை சார்ந்த விஷயங்கள்ல முழு திருப்தி இல்ல. தந்தை சார்ந்த வகையில கொஞ்சம் குழப்பமும் கொஞ்சம் மகிழ்ச்சியும் இப்படி கலந்துதான் போயிட்டு இருக்கு. இந்த மாதத்துல செவ்வாய் பார்வையும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகிறதுனால தந்தை சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. கவனம் செலுத்திக்கணும். அடுத்தது சுக்கிரன் அஷ்டமத்துல சஞ்சாரம் செய்யறாரு. 5ஆம் அதிபதி அஷ்டமத்துல, விரையாதிபதி அஷ்டமத்துல இருக்கிறது நல்லதுதான். ஆனா 5ஆம் அதிபதி அஷ்டமத்துக்கு போறது பூர்வீகம், பூர்வீக சொத்து, குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல ஏதாச்சும் ஒரு மாதிரி குழப்பங்களோ வருத்தங்களோ ஏற்பட்டு நீங்கலாம். ஆகவே இதுலயும் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது ஹெல்த், உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா அஷ்டமம் ஆக்டிவேட் ஆகும்போது ஏதோ ஒரு வகையில நமக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில குழப்பங்களை பண்ணுது. ஆகவே இந்த மாதத்துல சுக்கிரன் அஷ்டமத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இதுல ஏதாச்சும் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். அடுத்தது செவ்வாய் 2ஆம் இடத்துல நீச்சமா இருக்கிறதுனால நம்முடைய கண்ணு, காது, மூக்கு, மேலும் இந்த தொண்டை பகுதி இது சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. 4ஆம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால மனம் அமைதிப்படாது. ஒரு மாதிரி எதையாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியா. அதான் அர்த்தாஷ்டம கேதுன்னு சொல்லுவோம். மனதை அமைதிப்படுத்த முடியாது. எனவே இந்த மாதத்துல மன ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தணும். மன ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. எதை நினைச்சு கவலைப்படாம இருங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும். ஓவராலா டிசம்பர் நிறைய நல்ல மாற்றங்களை பண்ணுது. இருப்பினும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் இருக்கணும். முதல் 15 நாள் எல்லா வகையிலும் நமக்கு ஃபேவரா இருக்கு. மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. அது ஒரு மாதிரி குழப்பத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா முதல் 15 நாள் நம்ம யோசிக்கிற விஷயம், மேலும் நம்ம ரொம்ப நாளா பிளான் பண்ணி வச்சிருந்த விஷயம் அதெல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாள் ஆசை நிறைவேற ஒரு காலகட்டமா இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு ஒரு ஜெனரல் பிரெடிக்ஷன், ஜெனரலா ஒரு கோச்சார பலன் உங்களுக்கு கொடுத்துருவோம். இது வந்துட்டு மாற்றத்திற்குரிய ஒரு பலன்கள் தான். எல்லாருக்கும் 100% அப்படியே ஒத்து வரும்லாம் கிடையாது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்திகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் டோட்டலா இன்டர்சேஞ்ச் ஆகும். இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு 25ல இருந்து ஒரு 30 இவ்வளவுதான் உங்க லைஃப்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். which is 70% பார்த்தோம்னா நம்முடைய தசா புக்தி தான் மெயின் ரோல் பிளே பண்ணும். ஆகவே உங்களுடைய தசா புக்திகளுக்கு ஏற்ப நீங்க அந்த கோச்சார பலனை எடுத்து புரிஞ்சுக்கணும். அதே
போல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நெகட்டிவான தசா புக்தி நடக்குதுன்னா கொஞ்சம் அதிகமான நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இதுல சொன்ன நெகட்டிவான விஷயம் கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். அதுவே பாசிட்டிவான தசா புக்தி நடந்துட்டு இருக்குன்னா இதுல சொன்ன அதிகமான பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே கோச்சாரம் சரி இருந்தாலும் சரி, சரி இல்லைனாலும் சரி, அப்படியே தசா புக்தி நல்லா இருக்கணும். ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி ரொம்ப ஃபேவரா இருந்துச்சுன்னா எதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். கோச்சாரம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பாத்துக்கோங்க. இந்த கோச்சாரம் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்து மன ரீதியா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணும், மன ரீதியா ஒரு சில மாற்றத்தை கொடுக்கும். ஆனா லைஃப்ல மேஜரான ரோல கோச்சாரம் பிளே பண்ணாது. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கோச்சாரத்தை நம்ம பாத்துக்கணும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். 12 ராசிகளுக்கும் வர இருக்கிற 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளியர் பிரிடிக்ஷன், அதாவது உங்களுடைய தொழில், உத்தியோகம், உங்களுடைய திருமணம், திருமண வாழ்க்கை, உங்களுடைய குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், இப்படி A to Z எல்லாத்த பத்தியும் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதே போல சனி பெயர்ச்சி பலன்கள் 12 ராசிகளுக்கு ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்க டைம் இருக்கும்போது அந்த பதிவுகளையும் செக் பண்ணி பாருங்க. வர இருக்கிற 2025ல நிறைய மாற்றங்கள் இருக்கு. அது நம்மளுடைய ராசிக்கு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் அந்த பதிவுகள் இருக்கும். சோ டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.